எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 4 ஜனவரி 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் என்ற பெருமையை எந்த யூனியன் பிரதேசம் பெற்றது? பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்களுக்கு உதவுவதற்காக மத்திய அரசால் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? செப்டம்பர் 2023. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஐரோப்பிய முதலீட்டு வங்கியின் முதல் பெண் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐரோப்பிய முதலீட்டு வங்கியின் முதல் பெண் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? நாடியா கால்வினோ. நாடியா கால்வினோ. தென்னை நார் கொள்கை 2024 வெளியிட்டவர் யார்? அதாவது தமிழ்நாடு மாநிலத்தில் தென்னை நார் கொள்கை 2024 வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நெட் களஞ்சியத்தை பாதுகாக்கும் வகையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சேர்க்கப்பட்ட புதிய மாவட்டம் எது? இதுக்கு சரியான விடை மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. அதாவது தஞ்சாவூர், திருவாரூர் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சேர்க்கப்பட்ட புதிய மாவட்டங்களில் தற்போது மயிலாடுதுறை சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எந்த நகரங்களுக்கு இடையே கடலுக்கு அடியிலான கண்ணாடி இழை கேபிள் இணைப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைத்தார்? கொச்சி மற்றும் லட்சத்தீவு. கொச்சி மற்றும் லட்சத்தீவு. கே ஸ்மார்ட் செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? கேரளா. அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்போது எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? இதுக்கு சரியான விடை மொத்தம் 10 நாடுகள். ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் உள்ளது. தற்போது அந்த கூட்டமைப்பில் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 5 உறுப்பு நாடுகள் புதிதாக இணைந்துள்ளன. அதாவது 6 நாடுகள் இணைவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டது. அர்ஜென்டினா நாட்டின் பிரதமர் அதாவது இணையவில்லை என்று தெரிவித்துள்ளார். அதனால் தற்போது எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 5 உறுப்பு நாடுகள் புதிதாக இணைந்துள்ளன. மாநில காவல்துறை தலைவர்கள் ஐஜிக்கள் மாநாடு 2023 நடைபெற்ற இடம்? ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர். 2024 ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ரஷ்யா. ரஷ்யா. அடுத்து, உஜ்வாலா திட்டத்தின் 10வது கோடி பயனாளி மீரா மஞ்சி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். கிண்டியில் இதய அடைப்பை சீராக்கும் அதிநவீன கேத்லாப் ஆய்வகத்தை தொடங்கி வைத்தவர் யார்? மா. சுப்பிரமணியன். மா. சுப்பிரமணியன். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு இன்னிங்ஸில் 1 ரன் கூட கொடுக்காமல் விக்கெட் வீழ்த்திய முதல் இந்திய பவுலர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? முகேஷ் குமார். முகேஷ் குமார். 2023 ஆண்டு ஐசிசியின் வளர்ந்து வரும் இளம் வீரர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய வீரர் யார்? 2023 ஆண்டு ஐசிசியின் வளர்ந்து வரும் இளம் வீரர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய வீரர்
யசஸ்வி ஜெய்ஸ்வால். யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஆண் குணத்தை பாதியும் பெண் குணத்தை பாதியும் பெற்ற பறவையின் பெயர் என்ன? பச்சைகனி கிரிப்டர் பறவை. பச்சைகனி கிரிப்டர் பறவை. ஒவ்வொரு ஆண்டும் உலக பிரெய்லி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக பிரெய்லி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 4. ஜனவரி 4. ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹிப்னாட்டிசம் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹிப்னாட்டிசம் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 4. ஜனவரி 4. அடுத்து, அரீனா சபலென்கா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? அரீனா சபலென்கா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டென்னிஸ் வீராங்கனை. டென்னிஸ் வீராங்கனை. அதாவது அப்ஜெக்டிவ் மட்டும் வேணும்னா இதோட நீங்கள் நிறுத்திக்கங்க. இல்லை மேலும் நிறைய தகவல்கள் முக்கிய குறிப்புகள் வேணும்னா நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். 2023ஆம் ஆண்டின் சிறந்த ஒருநாள் வீரர் விருதுக்கு 4 பேரின் பெயர்களை ஐசிசி பரிந்துரைத்துள்ளது. அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், ஐசிசி. இந்திய அணியைச் சேர்ந்த வீரர்களான நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலி, வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி, தொடக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் மற்றும் நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த டேரில் மிச்சல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இது சிறந்த ஒருநாள் வீரர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 4 வீரர்கள். இந்த 4 யாரோ ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதை பெறுவார்கள். அதே மாதிரி சிறந்த ஒருநாள் வீராங்கனை விருதுக்கு 4 பேரின் பெயர்களை ஐசிசி பரிந்துரைத்துள்ளது. அந்த வகையில் யார் யார்னா, இலங்கையைச் சேர்ந்த சமாரி அதப்பத்து, ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த ஆஸ்லே கார்க்னர், நியூசிலாந்து வீராங்கனை அமெலியா கேர், இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த நாட் ஸ்கிவர் பிரண்ட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அதே மாதிரி 2023ஆம் ஆண்டிற்கான வளர்ந்து வரும் இளம் வீரர் விருதுக்கு 4 வீரர்களின் பெயர்கள் பரிந்துரை செய்துள்ளது. இந்தியாவின் யசஸ்வி ஜெய்ஸ்வால், நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த ரச்சின் ரவீந்திரா, தென்னாப்பிரிக்காவின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஜெரால்ட் கோட்ஸி, இலங்கையைச் சேர்ந்த தில்சான் மதுசங்கா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். புதிய பேருந்து முனையம் அமைந்துள்ள கிளம்பாக்கத்தில் காவல் நிலையம் திறக்க ரூபாய் 6.55 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய்எஸ் சர்மிளா தனது ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சியை காங்கிரஸில் இணைத்தார். தாம்பரம் சானட்டோரியத்தில் ரூபாய் 18 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிர் விடுதி கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைப்பதற்காக தெற்கு ரயில்வேக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ரூபாய் 20 கோடி நிதி வழங்கியுள்ளது. அகமதாபாத்தின் போக்குவரத்து மற்றும் நகர்ப்புற கண்காணிப்புகளுக்கு செய்யறிவு, அதாவது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குரோஷியாவில் இந்த மாதம் நடைபெறவிருக்கும் ஜாக்ரெஃப் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் பிரதான போட்டியாளர்களான பஜ்ரங் புனியா, அண்டிம் பங்கால் பங்கேற்கவில்லை. டிராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஸ் கால்பந்து 2023இல் எம்பாப்பேவின் PSG அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. சிறு தொழில் கடன்களை அளிப்பதன் மூலம் வங்கதேசத்தில் ஏராளமானவர்களை ஏழ்மையிலிருந்து மீட்டதற்காக 2006ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது அந்த நாட்டு நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. 2000 ஆண்டு தமிழக பிரிவு IAS அதிகாரியான வருவாய் நிர்வாக கூடுதல் ஆணையர் ஜி பிரகாஷ், அனில் மேஸ்ராம் ஆகியோர் முதன்மை செயலாளராக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் ஒருநாள் அணிக்கு குஷல் மெண்டிஸ் கேப்டனாகவும் T20 அணிக்கு வனிந்து ஹசரங்கா கேப்டனாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் பாராளுமன்ற தேர்தலில் இம்ரான்கான் கட்சி கிரிக்கெட் பேட் சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2024 பொதுத் தேர்தலில் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக பிலாவல் பூட்டோ அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் முதல் முறையாக எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின்
உதவியுடன் தனது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசின் நியூ ஸ்பேஸ் இந்தியா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனங்களிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரோவின் GSAT-20 என்ற உயர் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் தனது ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 4 ஜனவரி 2024 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.